அடச்சே! இதெல்லாம் ஒரு சீரியலா? உடனே தொடரும்னு போட்டு விட்டானே! சரி நான் வந்த வேலைய மறந்துட்டேன் இன்னைக்கு. இன்னைக்கு வேற நான் முக்கியமான விஷயமா ஜுவல்லரி ஷாப் போப்பேன். எதுக்குன்னு என்ட்ட கேட்காதீங்க. நியூஸ்ல தான் போட்டாங்க. போலி நகைய குடுத்தா ஒரிஜினல் நகை தராங்களாம். அதான் நான் நெறைய போலி நகை வச்சிருக்கேன். அத குடுத்துட்டு ஒரிஜினல் நகை வாங்க போறேன். எப்பவும் ஷர்ட், பேண்ட் அதெல்லாம் போட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு நம்ம புதுசா ஒண்ணு ட்ரை பண்ண போறோம். என்னதுன்னா, கோட் சூட்டு, ஒரு மாஸ்க்கு, ஒரு தொப்பி. இதுதான் இன்னைக்கான நம்ம அவுட்ஃபிட். இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷின்சான் இருக்கான்பா. ஷின்சான் ஸ்கூலுக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். ஷின்சானே என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நாய் பிடிக்கிற மாதிரியா இருக்கு. நீ சொல்றதும் சரிதான், அப்படிதான் இருக்கு. நான் ஒரு விஷயத்த மாட்டேன் எடுக்கிறதுக்கு. இதுதான் அது, இந்த பேக் தான் முக்கியம். இதுல தான் எல்லா போலி நகை இருக்கு. அம்மா, ஐயோ நான் தண்ணிக்குள்ள குதிச்சிட்டேனே தெரியாம ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு. டேய், நாய் பிடிக்கவேன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்கேன், காலில் இருக்க சாக்ஸ் எடுத்து வாயில் வச்சுக்குவேன். எப்போ பார்த்தாலும் நான் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்கேன் நான். என்ன போய் நாய் பிடிக்கவேன்னு சொல்லிட்டோம். எனக்கும் அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னா, சொன்ன மாதிரி நம்ம ஜுவல்லரி ஷாப் தான் போயிட்டு இருக்கோம். ஜுவல்லரி ஷாப்ல செருப்படி கிடைக்குமா, ஜுவல்லரி கிடைக்குமான்னு நமக்கு தெரியல. நம்ம போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு இன்னும் இன்ட்ரெஸ்டான வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம இப்போ ஜுவல்லரி ஷாப்பு வந்துட்டோம். ஜுவல்லரி ஷாப் இங்கே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஜுவல்லரி ஷாப்பு அங்கே தான். போலி நகை புது நகையாக மாற்ற எவ்வளோ கூட்டம் இருக்க போகுதுன்னு இல்லை. ஐயோ, நான் வரும்போது இந்த மாதிரிலாம் நடக்கணுமா? சே இப்படிலாம் நடக்கூடாது. எல்லாரும் மரியாதை கையை மேலே போட்டு முட்டி போட்டு உட்காருங்க. யாரும் நான் சொல்கிறதுக்கு ஃபோன் எடுக்கூடாது, யாரும் வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு நமக்கு லோட்டு தாண்டா பசங்களா. இருங்க இப்போ எடுக்கலாம் வாங்க. போட்டு 1 2வது இது எடுங்க ஒரு 2 மூணாவதுங்க 3 4வது எங்கடா? டேய் எங்கடா காணோம்? 4 எங்க 5. என்ன நடக்குதுங்க? நான் இப்போ போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன். அப்போ நாங்களாம் பைத்தியக்காரங்களா? செத்து போடி. அப்படியே பசங்களா, போலீஸ் நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும். பசங்களா எல்லாத்தையும் எடுத்துறீங்களா? பாஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம் வாங்க. சீக்கிரம் வா பாஸ், போலீஸ் வந்துடும் போது. சார் ஒன்றும் இல்லை, நம்ம கிளம்பிடலாம். போலீஸ் கிட்ட மட்டும் நம்ம மாட்டாம வந்து நம்மளாம் லாட்டு தானே நிற்கணும். பாஸ் போலீஸ் வந்துடுச்சு, எல்லாம் ஓடுங்க பாஸ் நீ அந்த சைடு ஓடு. அச்சோ, நம்ம நகையை மாற்றலான்னு வந்தால் உள்ள ஒன்று கூட இருக்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் அவங்களே எடுத்துட்டு போயிட்டானுங்க. போலீஸ் எப்படியும் பிடிச்சிட்டோம். நம்ம ஜுவல்லரி மாற்றலான்னு வந்தால் அவனுங்களே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போய் தான் ஆகணும். போலீஸ் இங்கே சுற்றுது. போலீஸ்லாம் அங்கே போய் தேடினா தானே அவங்கள மாட்ட முடியும். இன்னும் என்ன சொல்கிறாங்க? சார் நான் எதுவுமே பண்ணல சார். நான் எதுவுமே பண்ணல சார். கான்ஸ்டபிள் சார், ஜுவல்லரி திருட வந்தவங்கள ஓத்த மாட்டிட்டா சார் நான் நகை வாங்க வந்தேன் சார். அதுவும் குத்தமா சார். அவனுங்க வேற சார், எனக்கு யாருன்னே தெரியாது சார். சார் நான் பேசுறது கேக்குதா சார்? சார் நான் எதுவுமே பண்ணல சார். ஏன் சார் என்ன போய் அரெஸ்ட் பண்றீங்க? சார் நான் நகை வாங்க. கம்முன்னு வாரியா, அப்பத்துல இருந்து ரேடியோ மாதிரி புலம்பிட்டே இருக்க. அந்த சைடு போய் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வா. ஒன்றும் தெரியாது அப்பாவிங்களுக்கு தான் இப்படி ஆகணுமா? நகை திருடணுங்க எங்கெங்கயோ எப்படியோ ஜாலியாக இருப்பானுங்க. ஆனால் நான் எதுவும் பண்ணாத நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நீ என்னடா ஜெயிலில் வந்து புகை பிடிச்சிட்டு இருக்க? ஜெயிலெலாம் இதெல்லாம் அலோடு இல்லை, தெரியாதா? அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவர்கிட்ட ஏதாவது கேட்டு பார்ப்போம் ஹெல்ப். சார் ஒரு நிமிஷம் என் பேச்சை கேளுங்க சார். நான் எதுவுமே பண்ணாததுக்கு என்ன போய் அரெஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க சார். இங்கே வருவாங்க முக்காவாசி பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நீயும் அதே மாதிரி சொல்கிற. ஜுவல்லரி ஷாப்பில் என்ன மாதிரியே ஒருத்தன் ட்ரெஸ் போட்டு வந்து ஜுவல்லரி ஷாப் திருடுனால அவன் எஸ்கேப் ஆகிட்டான், நான் மாட்டிக்கிட்டேன் சார். தம்பி, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், அதெல்லாம் போலீஸ்க்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. யார்ட்டையும் சொல்லிடாது. அப்புறமா 13B ஒரு ஹேக்கிங் டிவைஸ் இருக்குது. அந்த ஹேக்கிங் டிவைஸ் எத்தனை அந்த வச்சு தான் நீ கேட் ஓப்பன் பண்ண முடியும். தம்பி, அப்புறமா நைட்டாக போனதை எல்லா போலீஸும் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நீ இந்த ஹேக்கிங் டிவைஸ் இந்த 13B சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு எப்படியாச்சும் இந்த ஹேக்கிங் டிவைஸை கண்டுபிடிச்சி நான் இன்னைக்கு இந்த ஜெயிலில் எஸ்கேப் ஆகிறேன். A few minutes later. அந்த கையில வச்சிருக்க பண்ணு கொடுத்து இல்லைன்னா உன்னை சாவடிச்சுடுவேன். எனக்கு அந்த பண்ணு வேணும், எனக்கு வேணும். யாருடா நீ? என் மாப்பிள்ள மேலே கை வச்சுட்ட, முடிஞ்ச கேமல கை விட வச்சுட்டேன். டேய், அவன் வச்சிருக்க இந்த 10 ரூபா பண்ண கேட்டேன்டா. அதுக்கேண்டா இப்படி 2 பேர் வந்து என்கிட்ட அடி வாங்கிக்கிறீங்க? என்னவோ வந்தீங்க, வாங்கி கட்டிக்கோங்க. யாருப்பா குண்டு பூசுங்க தக்காளி மாதிரி இருக்கான்? மோட்டு யாரு பார்த்து நம்ம ஊருக்கார போய் சத்த மாதிரி இருக்கு. மோட்டு நீ என்ன இங்க பண்ற? டோனி ஸ்டார்க் நீங்க என்ன இங்க பண்றீங்க? நீங்களாம் எப்படி அரெஸ்ட் ஆனீங்க? நீ இப்படி இங்க மாட்டின? அதை ஏங்க கேட்குறீங்க? நான் ட்ரெஸ்ஸு போட்டு ஜுவல்லரி ஷாப்புக்கு போனால் என்ன மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு ஜுவல்லரி ஷாப்பை திருடிட்டான். திருடனவன் எஸ்கேப் ஆகிட்டான், மாட்டினது நான் மட்டும்தான். சரி நீங்க எப்படி அரெஸ்ட் ஆனீங்க? ஊருக்கு நல்லது பண்ற விதமா கிட்டத்தட்ட 100 கிரிமினல்ஸை போட்டு தூக்கிட்டேன். அதனால போலீஸ் நான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்தேன், இந்த ஜெயிலுக்குள்ள நல்லது பண்றவனு மட்டும் தான் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க. கெட்டது பண்றவன அப்படியே ஃப்ரீடமா வெளில சுத்த விட்டுருக்காங்க. சரி விடு, நம்ம குண்டு பூசணிக்காய் தக்காளி மண்டையன் மோட்டு என்ன பண்ணான்னு பார்ப்போம்.
மோட்டு என்னப்பா பண்ணீங்க? நீங்கள் எதுக்கு அரெஸ்டா நீங்கள்? அதோட காரவாயா பக்கத்து கடையில் 30 சமோசா ஆட்டை போட்டேன், அதுக்கு போய் கேஸ் போட்டானுங்க இவங்கள கடைக்காரன். ஐயோ சரி விடு. இன்னைக்கு நான் தனியாக தான் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தேன் இந்த ஜெயில் விட்டு. நம்ம 3 பேர் சேர்ந்தே எஸ்கேப் பண்ணுறோம். என்ன பிளான்னா 13Bல ஒரு ஹேக்கிங் டிவைஸுக்கு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுக்கான சாவியும் என்கிட்ட தான் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நம்ம டீசெண்டாக கேட் விட்டு வெளில போவோம், ஜெயிலை எஸ்கேப் பண்ணுறோம். என்ன பண்ணுறீங்க? நைட்டு எழுப்பி விடுங்க. இந்த ஃப்ராங்க்லினுக்கு பொறுப்பே சுத்தமாக இல்லை. நைட்டு எலும்பு சொன்னால் எலும்பவே இல்லை. சரி நம்மளே போய் எழுப்பி விட்டுலாம். டேய் தக்காளி, நீ எழுப்பி வேண்டியது. டேய் எலும்பவே இல்லடா அவன். மணி அதுக்குள்ளே 12 ஆயிடுச்சா? இப்போ தானே மதியம் 10, அதுக்குள்ளே 12 ஆயிடுச்சா? சரி இதுதான் டைமு. இப்போ எஸ்கேப் பண்ணதான் உண்டு. இப்போ தான் போலீஸ்லாம் ரவுண்ட்ஸில் இருக்க மாட்டாங்க. இப்போ தான் அந்த ஹேக்கிங் டிவைஸை கண்டுபிடிச்சி நம்ம வெளியில் போக முடியும். அந்த ஹேக்கிங் டிவைஸ் வச்சு தான் அந்த கேட்டை திறக்கணும். கேட்டை திறந்து தான் நம்ம வெளியில் போகணும். இதுதான் இன்னைக்கான பிளான். இதில் எதுவும் சொதப்பக்கூடாது. நான் விசாரித்த வரைக்கும் அந்த ஹேக்கிங் டிவைஸ் 13Bல தான் இருக்குது. நம்ம 13Bக்கு வந்துட்டோம். ஏய் அமைதியாக வாங்க, போலீஸ் உள்ளே இருப்பாங்க. போலீஸ்கிட்ட மட்டும் மாட்டினோம் கைமா தான். போலீஸுக்கு கூடாது, போலீஸுக்கு கூடாது. ஏய் போலீஸ் தூங்கிட்டு இருக்காங்க. சேஃப் தான் வாங்க வாங்க மெதுவாக வாங்க, எழுப்பி வைப்போம். ஏதோ கார்டு மாதிரி இருக்குது. ஐயோ இந்த கார்டு இல்லையா? டோனி அந்த ஹேக்கிங் டிவைஸ் மட்டும் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். பவர் யூஸ் பண்ண முடியாதுல்ல. என்ன பண்ணுறது? இந்த டேபிள்லேயும் அந்த ஹேக்கிங் டிவைஸ் இருக்க மாதிரியே இல்லையே. போலீஸோட பேண்ட் பாக்கெட்டில் எதாவது இருக்கா? ஐயோ கிலோவில் போகுது. மெதுவாக அப்பாடா. போலீஸு தூங்கிட்டே ஐயா வெளிச்சிக்க போவேன். இது என்னது? ஹேக்கிங் டிவைஸ் எங்கே தான் வச்சுருக்கான்? ஹேக்கிங் டிவைஸ் அங்கே இருக்கு. அச்சோ பேண்ட் கிழிஞ்சிச்சே. டேய் நான் கொசு விட்டேன்டா. ஐயோ அதுவா இப்படி? டேய் குண்டு தக்காளி மதியம் என்னத்தடா தின்ன? இப்படி நாத்தனா இருக்கு. போலீஸ் எழுந்துட்டாரா? சார் நான் எதுவுமே பண்ணல சார், சும்மா வந்தேன் சார் நான் எதுவுமே இல்லை. எப்படியாச்சும் ஓடணும். மோட்டு டோனி ஸ்டார்க் எப்படியாச்சும் கீழே வந்துருங்க 2 பேரும். நான் ஓடிட்டேன் என் உயிரை காப்பாற்றிட்டு. ஐயோ போலீஸோ எழுப்பி விட்டானே அந்த மாங்கா மடையன். என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. போலீஸோ அலர்ட் ஆகிட்டான், அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் பண்ண முடியாது. ஹேக்கிங் டிவைஸ் எப்படியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டோனி அப்படியே மெதுவாக அவங்க போலீஸ் அங்கேயே பற்றிட்டாருன்னா நல்லது. ஐயோ கேட் வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. கேட்டு ஐயோ இங்கே போலீஸ் இருக்காங்க. ரவுண்ட்ஸுக்கு வேறு ஆரம்பிச்சிட்டாங்க. டே மோட்டு குண்டு தக்காளி மண்டையா எல்லாம் முன்னால தான்டா. போலீஸ்லாம் அமைதியாக தூக்கிட்டு இருந்தாங்க. புசு விட்டு எழுப்பி விட்டான்டா டே இவன். ஐயோ சார் அப்படியே போடு. மயங்கி விழுந்து கிடப்பட்டோம். அடுத்து இன்னொருத்தரா எத்தனை பேர்? மெதுவாக வாங்கியா எழுப்பிவே போறீங்க. ஐயோ இந்த அப்படியே வாங்கிக்க. இவன் ஒரே ஒருத்தன் தான் நம்ம மட்டும் போட்டோம். நம்ம எஸ்கேப்டா, அவ்வளோதான் முடிஞ்சுது. டோனி நம்ம சேஃபு. இத்தனை பேர் ரவுண்ட்ஸ் வந்தோம், நம்மளை பிடிக்கும்ல. அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். கேட்டு திறந்தாங்க. ஐயோ இந்த கேட்டை திறக்க முடியாது. ஐயோ போலீஸ். ஐயோ போலீஸ் ரவுண்ட்ஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க. போயா தக்காளி மண்டையா தள்ளி போடா. யாரும் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். இது இப்படியே மெயின்டைன் பண்ணி எஸ்கேப் ஆகிடணும். ஒத்த கூட மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான். நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம். தயவு செஞ்சு அமைதியாக வாங்க. ஐயோ இந்த கேட்டு உடைக்க முடியாதே. உடஞ்சு போ. ஐயோ அசைக்க முடியலையே. உடஞ்சுப்போம் இன்னும் உடைய மாட்டேங்குது. மணியனே நான் சொல்றதை கேட்டு உடைய முடியுது. என்னோட பவரை காட்டினாதான் உண்டு. வஞ்சி போயிடும் பாருப்பா. திஸ் இஸ் த மோட்டு பவர்ரா. பார்த்தலாம் ஃப்ராங்க்லின் அங்கே போலீஸ் இருக்காங்க. இரு நானே போய் கிளியர் பண்ணுறேன். டேய் மொட்டை சுடாதடா, செத்துப்படா. என்னையா சுட்ற நீங்க? ஐயோ என் மாதிரி எஞ்சி மறுபடியும் சுட்றானே, செத்துப்படா. என் உடம்புல ஒரு ஓட்டையே போட்டுருக்கான். டேய் ஃப்ராங்க்லின் எனக்கு வயிறு வேலை மூணு வேலை செய்யுது. மறுபடியும் எனக்கு சமோசா வாங்கி கொடுறான். அவனே சனியை செத்துட்டு. நல்ல வேலை மோட்டு அந்த சைடு போய் இந்த ஒரு போலீஸையும் கிளியர் பண்ணிட்டான். இதான் நம்மளுக்கான டைம் வேறு ஆகிட்டு இருக்கு. காலையில் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம இப்போவே அந்த ஹேக்கிங் டிவைஸ் லேப்டாப்பில் வச்சு இப்போவே அந்த கேட் ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகணும். டோனி சீக்கிரமாக வாங்க. மோட்டு அங்கே அடித்தது போதும், இங்கே வா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டு வைங்க. ஒரு நிமிஷம் அங்கே ஏதோ போலீஸ் இருக்காங்க. டோனி ஒழிஞ்சிக்க. அப்பாடா போலீஸ் இப்போ தான் போனாங்க. போலீஸ் ரவுண்ட்ஸ்லேயே இருக்காங்க. இந்த ஜெயில் ரொம்ப பெரிய ஜெயில் போலியே. இங்கேருந்து எஸ்கேப் ஆகுது இம்பாசிபிள். ஆனால் நம்ம இம்பாசிபிளையும் பாசிபிள் ஆக்கி காட்டுவோம். லேப்டாப்பில் ஹேக்கிங் டிவைஸ் வைக்க போய் வச்சாச்சு. ஆக்டிவேட் ஆகிடு. ப்ளீஸ் ஆகிடு. ஆக்டிவேட் ஆகுது. ஓப்பன் ஆகிடு. கேட் ஓப்பன் ஆகிடணும். கேட் ஓப்பன் ஆகிக்கணும். ஆக்டிவேட் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டுது. கேட் ஓப்பன். ஐயோ கேட் ஓப்பன் ஆகலை. கேட்டு ஓப்பனே ஆகலை. இப்போ நாங்கள் நம்ம பைத்திக்கிறீங்களோ?
டேய் உனக்கு போடுற கண்ணு வந்து இரு நான் உன்னை என்கவுண்டர்ல போடுறேன். கமிஷனர் சார் ஜெயில எஸ்கேப் பண்ண 3 பேரையும் பிடிச்சாச்சு. ஆனா ஒருத்தனை மட்டும் என்கவுண்டர்ல போட்டாச்சு சார். ஏன்னா அவன் என்ன சுட வந்தான். மரியாதை நீங்க 3 பேர் வச்சிருக்க கண்ணு கீழே போட்டு உன் கையை தூக்கிட்டு முட்டி போடுங்கடா. இந்த தாண்டில நீங்க எஸ்கேப் ஆயிருவீங்களா இந்த ஜெயில விட்டு? சார் நான் எதுவுமே பண்ணாத தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுக்குறீங்க சார். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பார்ட் 2 கமிங் சூன்.